தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மிக முக்கிய பிரச்சனை குறித்து தனது கருத்தை ஒன்றை தெரிவித்துள்ளார். அதன்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்துள்ளார். இந்த வரி உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் 3000 கோடி அளவிற்கு ஆயத்த ஆடை வர்த்தகம் பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், தமிழ்நாட்டின் ஒரு டெக்ஸ்டைல் ஹப்பாக இருக்கும் அந்த திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி உள்ள பகுதிகளில் 3000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 1000 கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கு ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால், ஏற்றுமதியாளர்களுக்கு உரிய சலுகை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும், மேலும் இந்த இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் செய்ய வேண்டும். அதாவது அடிப்படை கட்டமைப்பையே ஒரு மறுசீரமைப்பு செய்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தொழிலையும் அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள அந்த தொழிலாளர்களையும், அதாவது இந்த ஆயத்த ஆடை தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களையும் அந்த தொழிலையும் பாதுகாப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்.